விழுந்து இந்த இடத்துல அடிபட்டுருச்சு. ஆனால் காட் கிரேஸ் எதுவும் வேறு எதுவும் பெருசாக எதுவும் பண்ணலை. ஆனால் பெயின் மட்டும் இருந்துட்டு இருக்கு. நேற்று எமர்ஜென்சி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் வீங்கிருக்கு தான், மற்றபடி உள்காயம் எதுவும் இருக்கிற மாதிரியும் வெளிக்காயமும் ஒன்றும் தெரியல. ஆனால் பெயின் மட்டும் இருந்துகிட்டே இருக்குங்க. அது நான் நைட்டு தான் நேற்று ரியலைஸ் பண்ணேன் வீங்கிருக்கு அப்படின்றதே. ஹாஸ்பிட்டலில் கூட கேட்டாங்க என்னாச்சு வீங்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்லிட்டேன் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஈவினிங் தான் தெரிஞ்சு, ஏன்னா தலைவலி குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து தலை வந்து வீங்கிருக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ 2 டைம் கீழே விழுந்துட்டாங்க. எப்படி என்ன ஆனிச்சுன்னு எனக்கே தெரியல. மயக்கம் வந்தது மட்டும் தான் தெரியும், கீழே விழுந்தது தெரியும். நேரம் கழிச்சு சரி சரி பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, அண்ணனை அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லி எழுந்து திரும்ப உள்ள போய் தண்ணி எடுத்தப்பையும் விழுந்திருக்கேன். ஆனால் தெரியல, இது என் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படியே போய் படுத்துட்டேன். காலையில ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்கேன். அப்பயுமே கொஞ்சம் பயம், திரும்பியும் மயக்கம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து விடிஞ்சுதான் சொன்னேன். நான் வந்து நேற்று மயக்கம் வந்து எனக்கு என்ன ஆனிச்சுன்னு தெரியல, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.